ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீ சாயி சகஸ்ர நாமாவளி ஸ்லோகம் 972. ஓம் சாயி சாய நமக. சாயி ஈசனுக்கு நமஸ்காரம். ஈசன் அல்லது ஈஸ்வரன் எல்லா ஜீவராசிகளுக்குமே எல்லா உலகங்களுக்குமே அதிபன், பிரபு, எஜமானர், தலைவனாவார். அவருக்கு மேம்பட்டவர் எவரும் கிடையாது. அந்த ஈஸ்வரனே எல்லா ஜீவன்களிலுள்ளும் அந்தராத்மாவாக இருந்து எங்கும் வியாபித்து இருக்கிறார். அவரே பரமாத்மன், பரம்பொருள், மெய்ப்பொருள் என்றெல்லாம் அறியப்படுகிறார். உலகம் இயங்குவது அவராலேயே. இதை உணர்ந்து கொள்வது ஆத்மானுபவம் எனப்படுகிறது. இவ்வாறு ஆத்மானுபவம் பெற்று தான் உடலல்ல ஈஸ்வரன் என்ற உணர்வை பெற்று உலக சேமத்திற்காகவே மட்டும் செயல்படும் ஸ்ரீ சாய் பாபாவே சாயீசன் என போற்றுகிறோம். ஸ்லோகம் 973. ஓம் சாயி சத்தமாய நமக. மிகவும் உயர்ந்தவரான சாயிக்கு நமஸ்காரம். பாம்பனை மேல் பள்ளி கொண்ட சேஷசாயி எனும் பரந்தாமனை, பரம்பொருளை தமது இதயத்தில் வீற்றிருக்க செய்த ஸ்ரீ சாயி மிகவும் உயரியவராகிறார். சாயி அடிக்கடி தாம் அவர் தாங்கிய உடல் அல்ல என்றும் அவருடைய குருநாதர் அதிலிருந்து அவரை வெளியே கொண்டு வந்து விட்டதாகவும் கூறுகிறார். எல்லாவித தெய்வீக குணங்களும் அவரிடம் குடிகொண்டிருந்தன. முக்கியமாக அளவிலா பிரமை, பக்தர்களிடம் தயை, எல்லா ஜீவராசிகளிடமும் வெறுப்பு எனும் உணர்ச்சி இம்மியும் இல்லாததோடு தம்மை அண்டி வந்த பக்தர்களிடமும் அந்த உணர்ச்சி இல்லாமல் இருக்க வேண்டியதன் அவசியத்தை அவ்வப்போது போதித்து வந்தவர். வேண்டும் லௌகீக பலன்களை அளிப்பதோடு படிப்படியாக பக்தர்களை ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் காண உதவி வந்தார். ஆகவே அவர் மிக உயர்ந்த சாயி, சாயி சத்தமர். ஸ்லோகம் 974. ஓம் சாட்சாத்கிருத கரி பிரஜ்ஞா சர்வசக்தி யுதாய நமக. தம்முன் தோன்றிய ஹரி மனம் மகிழ்ந்ததால் எல்லா விதமான சக்திகளையும் அடைந்தவருக்கு நமஸ்காரம். ஸ்ரீ சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு என்ற விரிவான நூலில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதியுள்ளதை காண்போம். ஹரிபோல் 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 பையா என்பது கபீரின் மிக பிரசித்த பெற்ற பாடல் ஒன்றின் முதல் வரி. இங்கே பரமாத்ம ஸ்வரூபத்தின் எல்லா மகோன்னத குணங்களும் ஹரி என்ற நாமாவினுள் கொண்டு வரப்பட்டுள்ளதை காண்கிறோம். தமக்கு உணர்வூட்டிய பலருள் பாபா கபீரையும் சேர்த்துள்ளார். ஒரு சமயம் அவர் கபீர் எனது குரு என கூறியுள்ளார். பிற்காலத்தில் சீரடியில் பாபா தாம் ஹரிநாம ஜபமும் அல்லாஹ் ஸ்மரணமும் செய்து வந்ததாகவும் தமது இதய கோளாறு நிவர்த்தியாவதற்காக இதய பிரதேசத்தின் மீது அவர் வைத்துக் கொண்ட விஷ்ணு சகஸ்ரநாம புத்தகத்திலிருந்து ஹரி அவருடைய இதயத்தினுள் புகுந்து விட்டதாகவும் கூறுகிறார். ஹரி ஹரி என அவர் சொல்லிக்கொண்டே இருந்ததாகவும் ஹரி அவர் முன் தோன்றியதாகவும் அவர் தீட்சித்திடம் கூறியுள்ளார். அதன் பிறகு அவர்கள் நோய்கள் நிவாரணத்துக்கு மருந்துகள் கொடுப்பதை விடுத்து விட்டார் பாபா. உதிய மட்டுமே அளித்து வந்தார். ஸ்லோகம் 975. ஓம் சாட்சாத்கார பிரதாத்ரே நமக. கடவுளை காணும் அனுபவம் அளிப்பவருக்கு நமஸ்காரம். பாபாவிடம் வந்த பக்தர்களுள் சிலர் அவரிடம் தங்களுக்கு சாட்சாத்காரம் கிட்ட அருள் புரிய வேண்டும் என கேட்டு வந்தார்கள். அவர்களை பொறுத்தவரை சாட்சாத்காரம் என்பது அவர்களுடைய இஷ்ட தெய்வத்தை நேரில் காண்பது. தியாகராஜ சுவாமிகளுக்கு அவருடைய இஷ்ட தெய்வமான ஸ்ரீராமன் தரிசனம் அளித்திருக்கிறார். மகாராஷ்டிராவில் பண்டரிபுரம் விட்டலரின் பக்தர்களான நாமதேவர், துகாராம், ஏக்நாதர் போன்ற பல மகான்கள் விட்டலரின் தரிசனம் அளித்துள்ளதாக பக்த விஜயம் என்ற நூலை படித்தால் நாம் அறியலாம். தாஸ்கனு பாபாவை சாட்சாத்காரம் அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டே வந்தார்.
அவருடைய இஷ்ட தெய்வமான விட்டலரின் தரிசனம் கிடைக்க வேண்டும் என்பது. பாபா அவரிடம், நீ என்னை பார்க்கிறாய், அதுதான் சாட்சாத்காரம் என கூறினார். தாஸ்கனு சமாதானம் அடையவில்லை. சீரடியே எனது பண்டரிபுரம், சாய்பாபாவே விட்டலர் என்று பாடிய போதும் அவருக்கு விட்டலரே பாபாவாக காட்சியளிக்கிறார் என நம்ப முடியவில்லை. புரந்தரையின் தாயார் பண்டரிபுரம் செல்ல விரும்பினாள். ஆனால் அவள் சீரடிக்கு வந்தபோது பாபாவே அவருக்கு விட்டலாக காட்சி கொண்டார். மகிழ்ச்சியடைந்த அந்த அம்மாள் பண்டரிபுரம் போக வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டாள். ஹர்தா எனும் ஊரில் சாதுபையாவுக்கு பாபா காட்சி தந்தார். பாபாவுடன் கூடயே இருந்த படே பாபா, எனக்கு ஏராளமாக பணம் கொடுத்து வந்திருக்கிறீர்கள், ஆனால் கொடுத்தது பணம் மட்டுமே. சாதுபையாவுக்கு சாட்சாத்காரம் அளித்திருக்கிறீர்களே என கேட்டார். பாபா, என்ன செய்வது, யார் யார் எதை விரும்புகின்றாரோ அதுவே கிடைக்கிறது என்றார். ஆப்பிரிக்க வைத்தியருக்கும் மதராஸ் பஜனை கோஷ்டில் வந்த அன்னைக்கும் பாபா ஸ்ரீராமனாக காட்சி தந்தார். ஒரு பக்தருக்கு தத்தராகவும் காட்சி தந்தார். ஸ்லோகம் 976. ஓம் சாக்ஷான் மன்மதமர்தனாய நமக. மன்மதனை எரித்தவருக்கு நமஸ்காரம். மன்மதனுக்கு காமன் என்று பெயர். ஆண் பெண்களிடையே காம உணர்ச்சியை தூண்டிவிட்டு நிலைகுலைய செய்வது காமனின் வேலை. புலன்களை ஒடுக்கி கடும் தவம் செய்யும் ஒரு முனிவர் கூட ஒரு அழகிய பெண் எதிரில் வரும்போது காமன் அந்த முனிவரை நிலை தடுமாறச் செய்து அப்பெண்ணை நாடும்படி செய்து விடுகிறான். உதாரணம் விஸ்வாமித்திரர். கடும் தவம் செய்து கொண்டிருந்த அவரும் மேனகையை கண்டு தன் நிலை தடுமாறி 10 ஆண்டுகள் தவத்தை மறந்தார் என படிக்கிறோம். சதிதேவியை பிரிந்த சிவபெருமான் கடும் தவத்தில் ஈடுபட்டிருந்தார். சதிதேவி பார்வதி தேவியாக பிறந்து சிவபெருமானை வதியாக அடைய தவம் இயற்றி வந்தாள். தேவர்கள் தூண்டுதலின் பேரில் ஈஸ்வரன் முன்பு பார்வதி தேவி வந்த சமயத்தில் மன்மதன் அவருக்கு அன்னையிடம் ஈர்ப்பு உண்டாக்க தன் பணியை செய்தான். யோகீஸ்வரனான ஈஸ்வரன் கண் விழித்ததும் மன்மதன் சாம்பலாகி விட்டார். அவருடைய பிரம்மச்சரியம் தவம் அத்தகையது, மன்மதனாலும் அசைக்க முடியாதது. பாபாவும் சிவபெருமானை ஒத்தவர், மிக தீவிர பிரம்மச்சாரி. அவரை எந்த சக்தியாலும் அவருடைய பிரம்மச்சரியத்திலிருந்து அசைக்க முடியாது. ஸ்லோகம் 977. ஓம் சாயினே நமக. சாயியே நமஸ்காரம். சாயியை அண்டினவர்களுக்கு ஏமாற்றமே கிடையாது. சாயி என்று ஒரு புது தெய்வம் இல்லை. ஏற்கனவே மக்கள் வழிபட்டு வந்த எல்லா தெய்வ வடிவங்களும் சாயியிடம் அடங்கி இருந்தன. ஆகவே அவர் தம்மிடம் வரும் ஒவ்வொரு பக்தனையும் அவரது குல தெய்வம் இஷ்ட தெய்வம் மீது மேன்மேலும் பக்தி விசுவாசம் வளரச் செய்தார். சாய் சத் சரித்திரம் என்ற மகோன்னத பாராயண நூலை படைத்த தபோல்கர் கூறுகிறார், சாய்பாபாவின் பாத கமலங்களை தொட்ட கணத்திலிருந்தே நான் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கிவிட்டேன். என்னை பாபாவிடம் அழைத்து சென்றவர்களுக்கு கடமைப்பட்டவனாக இருப்பதாக எண்ணினேன். அவர்களே எனது உண்மையான பந்துக்கள். அவர்கள் கடனை தீர்ப்பது சாத்தியமல்ல. அவர்களுக்கு அடியேனது மானசீக நமஸ்காரங்கள். சாய்பாபாவின் தரிசனத்தில் நான் காணும் ஒரு சிறப்பு அம்சம், அவரை தரிசித்த மாத்திரத்திலேயே நம் எண்ணங்கள் மாற்றப்படுகின்றன. முன்வினை பயனின் வேகம் தணிகிறது. படிப்படியாக உலக பொருள்களின் மீது பற்றின்மை அல்லது வைராக்கியம் ஓங்குகிறது. எத்தனையோ பிறவிகளில் செய்த புண்ணியங்களின் பலனாகவே அத்தகைய தரிசனம் கிடைக்கிறது. சாய்பாபாவை பார்த்தாலே போதும், பிரபஞ்சம் முழுவதுமே சாய்பாபாவாகவே மாறிவிடுகிறது. இவ்வாறு நரசிம்ம சுவாமிஜி எழுதியுள்ளார். ஸ்லோகம் 978. ஓம் சாயி தேவாய நமக. சாயி தேவனுக்கு நமஸ்காரம். பாபாவை பெரும்பான்மையான மக்கள் பேசும் நடமாடும் தெய்வமாகவே பார்த்தனர். அவருடன் எப்போதும் கூடவே இருந்த ஷியாமா அவரை தேவா என்றே அழைத்து வந்தார். பாபாவின் அங்கித செல்ல குழந்தையாக கருதப்பட்ட ரேகே அவர்கள் அவ்வப்போது குருதேவ் குருதேவ் என பாபாவை நினைந்து பேசுவார்கள். ரேகையை பொறுத்தவரை பரமாத்ம சொரூபம். அவர் கூறுகிறார், சாய்பாபாவை படைப்பவராகவும் காப்பவராகவும்
சம்கரிப்பவராகவும் நான் கருதுகிறேன். அவர் மகா சமாதி அடைவதற்கு முன்பும் அவ்வாறே கருதினேன், இப்போதும் அவ்வாறே கருதுகிறேன். என்னை பொறுத்தவரை அவர் மறைந்து விடவில்லை, இப்போதும் உள்ளார். நான் அறிந்தவரை அவர் வரையறையற்றவர். ஆம், உடலுடன் இருந்தவரை சதைகளாலான உடற்கூறு காணப்பட்டது. அவ்வப்போது அந்த தோற்றமே நம்முன் காட்சியளித்தது. ஆனால் பெரும்பாலும் அவரது அந்தமில்லா ஸ்வரூபமே என் முன் நிற்கிறது. அவரை ஒரு மானசீகமான அல்லது ஒரு சூட்சமமான உருவினராக கருதினேன். அவ்வுருவில் அந்தமுள்ள ஸ்வரூபமும் நேர்த்தியாக இணைந்து அவ்வப்போது அந்த ஸ்தூல வடிவம் நம்முன் தோன்ற வழி வகுக்கிறது. இப்போது சரீரம் மறைந்து விட்டதால் அந்தமில்லா ஸ்வரூபமே சாய் பாபாவாக எஞ்சி இருக்கிறது. ஜெய் குரு சாய். நற்பவி சாய் ராமா. ஜெய் குரு தேவ தத்தா.